கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரிலே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். எதற்காக மக்களை சந்திக்கின்றார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி, தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்திற்கு விரோதமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தை பற்றி வாய்களிலே பேசுகின்றார்கள். ஆனால் இவர்களுடைய ஆட்சியிலே ஜனநாயகம் இந்த நாட்டிலே இருக்கின்றதா என்று சொன்னால் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருப்பதை நான் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அரசியல் அமைப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையிலே ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய நீதித்துறையை மிரட்டக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அமலாக்கத்துறையை மிரட்டக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை துறையை மிரட்டக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மக்களுக்கான ஆட்சி என்று சொன்னால் அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும். தன் மக்களுக்கான ஆட்சியாக இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பார்த்தோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக, ஏன்னா அந்த கட்சியில எல்லாருக்குமே அதுதான் வேலை, வேலை வாங்கி தரதா 30 லட்சம் 25 லட்சம் 15 லட்சம் பணம் வாங்குறதா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வேலை. அதன் ஒரு பகுதியாக இப்பொழுது நேரு அவர்கள் அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார். முன்பு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தால் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கிலே அமலாக்கத்துறை விசாரணைக்காக அவர்கள் வீட்டிற்கு சென்ற பொழுது தன் மீது குற்றம் இல்லை என்று சொன்னால் அமலாக்கத்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பை ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் கொடுத்திருக்க வேண்டும். அமலாக்கத்துறை விசாரணைக்கு செல்கின்ற பொழுது தன்னுடைய வீட்டை சோதனையிடுவதற்கு, தன்னை விசாரணை செய்வதற்கு முழுமையான ஒத்துழைப்பை ஒரு அமைச்சர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அமலாக்கத்துறை சோதனைக்கு செல்கின்ற பொழுது, விசாரணைக்கு செல்கின்ற பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளை பெண்கள் என்றும் பார்க்காமல் கூட அவர்களுடைய அடியாட்களை வைத்து அடித்து விரட்டிய ஒரு ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பார்த்தோம் சொன்னால் திருப்பரங்குன்றம் மலை, திருப்பரங்குன்றம் முருகனுக்கே சொந்தம் என்று தீர்ப்பு, பல தீர்ப்புகள் இந்த நாட்டிலே வந்திருக்கின்ற பொழுதும் கூட தற்பொழுது நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு ஒரு உத்தரவை கொடுத்தார்கள். அவர் நேரடியாக அந்த கோயிலுக்கு வந்து ஆய்வு செய்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய வரலாற்று பூர்வமான உண்மைகளை தெரிந்து கொண்டு அந்த தீர்ப்பை ஒரு நீதிபதி வழங்குகின்றார். ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பை செயல்படுத்த வேண்டிய அரசாங்கம் ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பை செயல்படுத்த வேண்டிய அரசாங்கம், ஆனால் அந்த நீதிபதிக்கு எதிராக அவர்களுடைய கட்சிக்காரர்களை, அவருடைய கூட்டணி கட்சிக்காரர்களை வைத்து அந்த நீதிபதியை விமர்சிப்பது, அவருக்கு மிரட்டல் விடுவது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுதும் கூட அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்தாமல் அங்கே தீர்ப்பம் ஏற்றுவதற்காக முயற்சி எடுத்த இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களை கைது செய்து வழக்கு பதிந்திருக்கின்றது காவல்துறை. அதோடு மட்டுமல்ல, எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய சிந்தனைக்கு எதிராக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கலாம் என்று கேட்கக்கூடிய வகையில இதுவரை இந்திய நாட்டிலே நடைபெறாத அளவிற்கு, தமிழகத்திலே நடைபெறாத அளவிற்கு ஒரு நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடிய, நீதிபதியை விமர்சிக்கக்கூடிய, நீதிபதியை கேவலமாக பேசக்கூடிய, நீதிபதியை சமுதாயத்தை சொல்லி பேசக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல,
தனக்கு எதிராக தான் நினைத்ததற்கு எதிராக நீதியை ஒரு நீதிபதி வழங்கிவிட்டார் என்கின்ற காரணத்திற்காக அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபாநாயகரிடம் தீர்மானம் கொண்டு வருவதற்காக முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக விரோத கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடந்த தீபாவளிக்கு முன்பு அரசியல் விமர்சகர் வரதராஜன் என்று சொல்லக்கூடியவர், ஒரு வயதிலே முதிர்ந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை பற்றி தவறுகளை பற்றி சுட்டிக்காட்டுகின்றார் என்று சொன்னால், அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தீபாவளிக்கு கூட வர முடியாத அளவிற்கு கொடுமைப்படுத்தப்பட்டார். நேற்றைக்கு முன்தினம் சவுக்கு சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாரிசு அரசியலை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுடைய ஊழல்களை சுட்டிக்காட்டுகின்றார் என்ற காரணத்திற்காக அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய வீட்டினுடைய கதவை உடைத்து கடப்பாறைகளோடு தீயணைப்பு படையை வர சொல்லி, தீயணைப்பு வீரர்களை வர சொல்லி அங்கே கதவை உடைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். சிறையில் அடைக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இது ஜனநாயக முறையிலே நடைபெறக்கூடிய ஆட்சியா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அமலாக்கத்துறை என்பது இந்த நாட்டில் ஊழல் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். நீதிமன்றம் என்பது இந்த நாட்டில் உச்சபட்ச அதிகாரமிக்க தவறு செய்பவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கக்கூடியவர்கள். அந்த நீதிமன்றத்தை விமர்சிக்கின்றார்கள், மிரட்டுகின்றார்கள், அச்சுறுத்துகின்றார்கள். ஜனநாயகத்தினுடைய தூண்களாக விளங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு மிரட்டப்படுகின்றார்கள், சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஜனநாயக ஆட்சியா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் இவர்கள் செய்வதைப் போல மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சியை போல ஜனநாயகத்திற்கு விரோதமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய அரசாங்கமும் செயல்பட்டது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தமிழகத்திலே இருக்க முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வெளியில் இருக்க முடியுமா? சிறையில் தான் இருக்க முடியும். ஆனால் நாம் ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள், பாதுகாக்கக்கூடியவர்கள் என்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த ஒரு மக்கள் விரோத ஆட்சியை, ஜனநாயக விரோத ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழகத்திலே தேர்தலிலே மக்களை சந்திக்கின்ற பொழுது எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்று சொன்னார்கள், குறைத்தார்களா? சொத்து வரி உயராது என்று சொன்னார்கள், சொத்து வரியை உயர்த்தினார்கள். பால் விலை உயராது என்று சொன்னார்கள், பால் விலையை உயர்த்தினார்கள். பஸ் கட்டணம் உயராது என்று சொன்னார்கள், பஸ் கட்டணத்தை உயர்த்தினார்கள். டீசலுக்கு 5 ரூபாய் விலை குறைக்கப்படும் என்று சொன்னார்கள், குறைத்தார்களா? தேர்தலிலே எந்த ஒரு வாக்குறுதியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார்கள். உரிமை தொகை 5 ஆண்டு காலமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பட்டியல் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மறு தேர்தல் வருகின்ற வரை. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனை என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து மக்களுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி நடத்தாமல் அவர்களுடைய மக்களுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நேற்றைய தினம் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழக தேசிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நிதின் விபின் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். யார் இந்த நிதின் விபின் என்பது யாருக்காவது தெரியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும் என்பதே கேள்விக்குறி. இதுவரை நாங்களே தேடி கண்டுபிடித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றோம். பீகார் மாநிலத்திலே அந்த கட்சிக்காக உழைத்த ஒரு சாதாரண தொண்டனுக்கு எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த இயக்கத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டனை
இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. சாதாரண தொண்டனும் டீ கடையிலே ரோட்டு ஓரத்திலே டீ விற்றுக் கொண்டிருந்தவரும் பிரதமராக முடியும். சாதாரண தொண்டனும் தேசிய தலைவராக முடியும் என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவராக வேண்டும் என்று சொன்னால், முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் உழைத்தவனாக இருக்க வேண்டுமா, அல்லது கட்சிக்காக சிறை சென்றவனாக இருக்க வேண்டுமா, அல்லது கட்சிக்காக காவல்துறையிடம் அடி வாங்கியவனாக இருக்க வேண்டுமா, அல்லது கட்சிக்காக குடும்பத்தை இழந்தவனாக இருக்க வேண்டுமா, அல்லது கட்சிக்காக உயிர் தியாகம் செய்த குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டுமா என்று பார்த்தால் எதுவுமே தேவையில்லை. யார் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கருணாநிதியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கின்றானோ, கருணாநிதியினுடைய மனைவியின் மகனாக, இரண்டாவது துணைவியின் மகனாக எத்தனை மனைவிகள் எத்தனை துணைவிகள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பிறந்த குழந்தைகள் தான் அமைச்சர்களாக முடியும், முதலமைச்சராக முடியும், தலைவராக முடியும் என்ற அடிப்படையில் ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் தொடரலாமா? இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பயணத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக விரோத ஆட்சி, மக்களை ஏமாற்றி மக்களுக்கு விரோதமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், குடும்ப அரசியலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல இந்து விரோத ஆட்சி, இன்றைக்கு இந்துக்களை கேவலமாக பேசுவது, இந்து கோயில்களை பழித்து பேசுவது, இந்து கலாச்சாரத்தை பழித்து பேசுவது என்று தொடர்ந்து இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் விவசாயம் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு மழையால் பாதிக்கப்பட்டு நம்முடைய நெற்பயிர்கள் எல்லாம் கதிர்கள் எல்லாம் வீணாகிறதற்கு காரணம் யார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் தான். இன்றைக்கு எத்தனை டாஸ்மார்க்கிலே எத்தனை பாட்டில்களை விற்கலாம் என்று திட்டமிடக்கூடிய அரசாங்கம் இந்த விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான திட்டத்தை வகுத்தார்களா என்று சொன்னால் கிடையாது. அப்படி விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த பயணத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் போற்றக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய நாடுகள், உலக வல்லரசு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாடுகள், இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து, நம்முடைய ஆட்சியை பார்த்து அச்சப்படக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வரி விதித்தார்கள் என்று சொன்னால் இந்தியாவிற்கு, இன்றைக்கு இந்திய நாட்டின் மீது வரி விதித்தார்கள் என்று சொன்னால் அங்கே அமெரிக்க பாராளுமன்றத்திலே அமெரிக்காவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்புகின்றார்கள். இந்தியாவின் மீது நீ வரி விதிக்க கூடாது, இந்தியாவிடம் மன்னிப்பு கேள் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களும் அமெரிக்க அதிபரை இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்க சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வல்லமை மிக்க ஆட்சி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பாரத நாட்டிலே பயங்கரவாத தாக்குதலை நடத்திவிட்டு ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி உலகத்திலே எங்கே சென்றாலும் கூட அழித்து ஒழிக்கப்படுவான் என்பதை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அது பிரிட்டனாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், அது பாகிஸ்தானாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்திய நாட்டின் மீது ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு பயங்கரவாதி எந்த சுரங்கத்திலே இருந்தால் கூட அங்கே தேடி பிடித்து அடித்து ஒழிக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்படிப்பட்ட ஒப்பற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் இந்த பயணத்தை துவங்கி இருக்கின்றார். இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, உலக வல்லரசாக பாரத நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிறிதும் சிந்திக்காமல், தனக்காக எதையும் வைத்துக் கொள்ளாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி
அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் இந்த பயணத்தை துவங்கி இருக்கின்றார். இங்கே கூடியிருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய 2026க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மக்கள் விரோத இயக்கம் தமிழ்நாட்டிலே இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்குவது மட்டும்தான் நம்முடைய லட்சியம் என்று நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.